ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த 40 நாளும் ஆண்டவர் இந்த திருச்சபையை, இந்த ஊழியத்தை, அருமையான ஊழியரை, சபை ஜனங்கள் எவ்வளோ அழகாக நடத்தியிருக்கிறார். ஆமேன், ஆமேன். கடைசி காலங்களில் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற அநேக கூட்டங்கள் எழும்பி இருக்கிற இந்த நேரத்தில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சபையில் நிற்கிறதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் குடும்பமாக வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். பலவீனங்கள் நடுவிலும் கர்த்தர் பலன் தந்தார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் குறைவுகளின் நடுவிலும் அவருடைய நிறைவை காணும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஆமேன். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, சிஸ்டருக்காக, கர்த்தர் அவர்களுக்கு தந்த 2 பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், அவங்களுக்குள்ள ஆண்டு வச்சிருக்கிற அந்த பேஷன், ஆண்டுடைய ஊழியத்திற்காக, தேவனுக்காக, ராஜ்யத்திற்காக நான் அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவர்களுக்காக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்டு இந்த மீடியாவில் நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒவ்வொரு பிரதர்ஸ்க்கு, தம்பிமாருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். ஒரு சின்ன காலையில் அவங்க சேர் போடுறதானாலும் சரி, இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதானாலும் சரி, இந்த மாதிரி இந்த நாளில் இந்த கூட்டம் அழகாக நிறைவேறணும், நடக்கணும் அப்படின்னா அதற்கு உடல் உழைப்பை, தன்னுடைய சரீர உழைப்பை, பொருளாதார காரியங்களில் எதையெல்லாம் நீங்கள் கொடுத்து இந்த ஊழியம் நிறைவேற யாரெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து பலத்த கைத்தட்டல் நம்ம கொடுக்க போகிறோம். ஆமென். எவ்ரிவன் ஹல்லேலூயா. they deserve it. ஒரு தனி மனிதனால் ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் நம்மளை ஒரு குடும்பமாக, சபையாக வச்சுருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் நான் பார்த்துட்டே இருந்தேன், எவ்வளோ அழகாக யூத்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டேக் கேர் பண்ணுறது. இங்கேயே அவங்க தங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சாட்டர்டேஸில் அவங்க தங்கி தேவனுடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய ஊழியம் நிறைவேறுவதற்காக அவங்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. ஆமேன். அருமையான பாஸ்டருடைய அப்பா அம்மாவை நான் நினைவு கூறுகிறேன். அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். அவங்க செய்கிற ஊழியத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவங்க பிரயாசங்களை குறித்து, அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நடந்து ஊழியம் செய்து அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். ஆமேன். அப்படிப்பட்ட தெய்வ பயபக்தியோட கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று தன்னையே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆமேன். தன் பொருளை, தன்னுடையதை கொடுக்கறதை விட தன்னையே ஒருவர் கர்த்தருக்காக கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்க இருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். நல்ல தீர்க்காயுசை, நல்ல பலத்தை, நல்ல சுகத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து, ஆமேன், அவர்கள் வழியாக இன்னும் என்னெல்லாம் இந்த பூமியில் செய்ய கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு செய்வார்கள். நான் அவர்களை வாழ்த்துகிறேன். அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை வாழ்த்துகிறேன். பிரான்ச் சர்ச்சுக்காக, ஆன்லைன் ஃபேமிலிக்காக, எல்லாருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இந்த 40 நாளில் நம்ம சத்திய வசனத்தை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். அப்பா கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அவர் மனசை, அவர் விருப்பத்தை, அவருக்கு பிடிக்காததை, அவருக்கு பிடிச்சதை, அவருக்கு எது பண்ணால் கோபம் வரும், அவருக்கு எது பண்ணால் ரொம்ப நம்ம மேலே நேசம் வரும், இந்த மாதிரி எல்லாவற்றையும் வேதம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, பிதாவினுடைய இருதயத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய செயல்பாடுகளை, ஆதி அப்போஸ்தலரை கொண்டு கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த வசனத்தில் நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிறுத்த நினைக்கிற ஒரு சில வாக்கியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நேற்று தினத்தில் பாஸ்டர் பேசின அந்த கண்டினியூவேஷன் சர்மன் மாதிரி இது இருந்தால் கூட இதில் நம்ம முக்கியமாக சில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு. என்னுடைய ஆசை என்ன, 40 நாள் இவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கீங்க, விசேஷமாக இந்த வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி அழகாக எல்லாரும் இத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க. அதில் ஒரே ஒரு ஐயா மட்டும் சொன்னார், நான் அவர் முகத்தை சரியாக பார்க்கல, ஆனால் நான் அவருக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமான நன்றி பாஸ்டர்களுக்காக, அவர்களுக்காக. ஏன்னா மோஸ்ட்லி ஆண்கள் அப்படி அவ்வளோ இன்வால்வ் ஆக மாட்டாங்க சர்ச் ஆக்டிவிட்டீஸில். இந்த பொசிஷனில் நான் சொல்கிறேன், மற்ற இதில் இன்வால்வ் ஆவாங்க, ஆனால் இப்படி வசனத்தை கற்று வந்து மனப்பாடம் பண்ணி அதை டிக்டேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கெல்லாம் மனதார வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. அவங்களுக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். உண்மையாகவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த பிள்ளை நின்று இப்படி கீழே எதையோ பார்த்து படிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை. ஆனால் கடைன்னு அதை மக சொன்னால், அவள் கூட இன்னொரு வாலிப பிள்ளையும் கூட வந்து சொன்னாங்க, இதில் நான் வயதான அம்மாக்களை பார்த்தேன், எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்றதே ஒரு பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய வசனத்திற்கு வயது வரம்புகள் இல்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு எந்த ஆண் பெண் என்றில்லை, அடிமை சுயாதீன் என்றில்லை,
ஆமாம், கிரேக்கன் யூதன் என்று இல்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே எவ்வளோ ஒரு அதை யாரெல்லாம் கையில் எடுக்கிறார்களோ அது அவர்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. ஸோ அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள், அநேக சாட்சிகள், அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு 2-3 வசனங்களை நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அதுலேருந்து நம்ம சில ரகசியங்களை கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம போன சர்மனில் முடித்த இடம் தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் என்பது, நீங்கள் இந்த அதிகாரத்தை முந்தைய பகுதிகள்லாம் நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது பிள்ளைகளை குறித்து, தகப்பனை குறித்து, பிதாக்களை குறித்து, வேலைக்காரர்களை குறித்து, எஜமான்களை குறித்து ஒரு ப்ராக்டிக்கலாக உலகத்தில் இருக்கிற உறவுகள், உலகத்தில் இருக்கிற செயல்பாடுகளை குறித்து அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாலும் 10ஆம் வசனம் வரும்போது கன்க்ளூஷனுக்கு வராரு பால். கடைசியாக சகோதரரே, இன்னைக்கு லாஸ்ட் டே மீட்டிங்கில் வந்த உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை தான் சொல்ல நினைக்கிறேன். கடைசியாக இந்த நாட்களில் நிறைய அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது, நீங்கள் நினச்சது கர்த்தர் பியூட்டிஃபுல்லாக 40 டேஸை நடத்தினார். ஆனால் கடைசியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வார்த்தை என்ன? இதுவும் ஒரு பாயிண்ட்டாக ஒரு வசனமாக மக சொல்லும்போது நான் கேட்டேன் இல்லையா? 10ஆம் வசனத்தில் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்ட்ராங்கர் அப்படின்னா அது எதனால் முடியும் அப்படின்னா ஆண்டவருடைய பவரால் தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையின் பாத்திரங்களாக, கர்த்தருடைய வல்லமை விளங்குற பாத்திரங்களாக நீங்கள் பலப்படுங்கள் என்று சொல்லி அவர் கடைசியாக யாரை குறித்து சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா பிசாசின் தந்திரங்களை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் முன்னாடியே சொன்னேன், நேற்று சொன்னா இல்லை யூத்ஸுக்கு சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சத்துரு யாரை தள்ள நினைப்பானா நிற்கிறவங்கள தான். அல்லேலூயா. The one who is standing has to be careful. அதனால தான் பால் எழுதுறாரு, பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறணும் அப்படின்னு பவுல் எழுதுறார். அல்லேலூயா. அப்போ பிசாசின் தந்திரங்கள் என்பது இன்எவிட்டபிள், அதாவது அதை தள்ளிவிட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு யுத்த களத்தில் நின்று நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் என்ன தான் பண்ணுவாங்க? செத்து தான் போகணும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது நிறைய வாலிபர்கள் என்கிட்ட கேட்பாங்க, அது என்ன கிறிஸ்டி, நான் ஆண்டரை தேட ஆரம்பித்தா தான் எனக்கு பிரச்சனை வருது. அதுதான் ரைட் சைன். நீங்கள் கர்த்தருக்குள்ளே போக போக உங்களுக்கு, நீங்கள் சும்மாவே கர்த்தரை தேடாமல் இருந்தால் நீங்கள் அவன் பக்கத்தில் இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவத்தில் கிரே லைனே கிடையாது, நடு கோடு கிடையாது. ஒன்று அங்கிட்டு இல்லை இங்கிட்டு, ஒன்று அங்கிட்டு போ இல்லை இங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு காலத்தில் அந்த பக்கம் தான் இருந்தோம். அப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்துதான் எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நெருங்க உங்களுக்கு எதிர்காற்றுகள் வீசும். நேசித்தவங்க கூட எதிர்மறையாக எழும்ப ஆரம்பிப்பாங்க. திடீர்னு நமக்கு விரோதமாக 4 பேர் பேச ஆரம்பிப்பா. ஏன் இவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க, இவங்களுக்கு விரோதமாக நம்ம எதையுமே செய்யலையே நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இதெல்லாம் பிசாசினுடைய ஆங்கருடைய எக்ஸ்பிரஷன். அல்லேலூயா. பிசாசுடைய இரிட்டேட் ஆகிறான்னா அவன் யாரையாவது ஒருத்தரை வச்சு நம்மளை என்ன பண்ணுவான், நம்ம மனமடி வாக்க முயற்சி பண்ணுவான். அதனால தான் பால் எழுதுறாரு, அவனுக்கு அப்படின்னு எழுதாம அவன் தந்திரங்களுக்கு, அப்படிதானே இருக்கு. அந்த வார்த்தையை உங்கள் மனதில் நீங்கள் வைக்கும்படி. நான் பிசாசு எப்பவுமே சும்மா அப்படி நம்ம ஒரு கல்லை தூக்கி போடுவோம் கிடைச்சா ஓகே அப்படி கிடையாது. பிசாசு எப்பவுமே ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுவான். ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அதற்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அங்கே இருக்கு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு போட்டு விட மாட்டாங்க, நீங்கள் தான் எடுத்து உடுத்திக்கணும். அப்படிதானே அர்த்தம்? எத்தனை பேருக்கு புரியுது? சில விஷயத்தை கர்த்தர் நான் உனக்கு செய்கிறேன் நீ சும்மா இருன்னு சொல்வார். ஆனால் ஒரு சில விஷயத்தை நீங்கள் தான் செய்யணும். நான் பெண்கள் கூட்டத்துக்காக நிறைய பெண்கள் கூட்டத்தில் பேசுறதுனால ஒரு நாள் ஒரு வசனத்தை தியானிக்கும் பொழுது அது எப்படி இருந்ததுன்னா, சீயோன் குமாரத்தியே நீ உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில டெலிவரன்ஸ் ஆண்டவர் செய்வார், நமக்கு சில விடுதலை கர்த்தர் நமக்கு செய்வார். விடுதலையில் நிறைய விதங்கள் இருக்குல்ல. ஒன்று என்ன விடுதலை? குமாரன் விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 2வது விடுதலை, தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 3வது விடுதலை என்ன விடுதலை? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா.
குமாரன் விடுதலை அனுபவித்தவர்கள் அடுத்து ஆவியானுடைய விடுதலைக்கு நேராக கடந்து போகணும். ஆவியானுடைய விடுதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இதிலே சந்தோஷப்பட்டுக்கூடாது. நம்ம அந்நிய பாஷை பேசுறோம், நம்ம ஆவியில் நிரம்புறோம், நம்ம நல்லா ஜெபிக்கிறோம். டோன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். அடுத்த லெவல் இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள். நானும் அபிஷேகம் பெற்றது 12வது படிச்சு லீவ்ல, 12வதுலேருந்து 4 வருஷம் அபிஷேகம் பெற்றவள் தான். ஆனா சத்தியத்தின் பக்கமே என் கவனத்தை திருப்பல. சும்மா படிப்பேன் ஒரு அதிகாரத்தை. சத்தியத்தினால் ஒரு விடுதலை என் வாழ்க்கையில ஏற்படல. அபிஷேகம் பெற்றதனால் நாம் முற்றிலும் பரிசுத்தவான்கள் ஆகிறது இல்லை. அபிஷேகம் நமக்கு உதவி செய்யும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த கட்டமாக சத்தியத்தினால் ஒரு விடுதலை. சில விடுதலை ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்க, பாபிலோன்ல இருக்கிற நீ உன்னை விடுவிச்சுக்கோ. சில விடுதலை நாம் தான் எனக்கு இது வேணாம் தூக்கி எறியணும். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அது இங்கிலீஷ்ல நீங்க இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து வாசிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா, டேக் 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 அப்படி ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. இங்கிலீஷ்ல when I was reading டேக் டேக் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தான் எடுக்கணும். அது அங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு பெரிய டைனிங் டேபிள் மேலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் அடுக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. என்ன ஒரு அறிக்கை தெரியுமா? பலவீனமாக நீங்கள் உணரும் போது பாட்டு கேட்குறத கொஞ்சம் மாற்றி, நான் இப்போ அதான் யோசிப்பேன். இப்போ பிகாஸ் நாங்கள் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணதுனால எனக்கு ஓரளவுக்கு அந்த யூடியூப் பற்றியும் ஸ்பாட்டிஃபை பற்றியும் கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிருக்கு. நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு யூடியூப் இருக்குது, ஆனால் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. அது யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது வந்து என்ன கொடுக்குன்னா, உங்கள் பாட்டை இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இந்த தேசங்கள்லேருந்து பார்த்துருக்குறாங்க, இவ்வளோ நேரம் உங்கள் பாட்டு ஓடி இருக்குது. இது எல்லாத்தையுமே யூடியூப் நமக்கு என்ன கொடுக்கும்னா அனலைஸ் பண்ணி கொடுக்கும். இதில் என்ன சொல்லுது, உங்கள் பாட்டை இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அது யூடியூப்பில் சொல்லும் போது வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லுதா, வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லுது. இத்தனை வியூஸ் அப்படி தான் நம்ம கணக்கு போடுறோம். கணக்கு இத்தனை வியூஸ், எத்தனை வியூஸ், வியூஸ். ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் பார்க்க முடியாது, ஆனால் கேட்கலாம். அதில் எப்படி இருக்குது தெரியுமா, அதில் எங்களுக்கு சம்மரி வரும். அதில் வானாதி வானங்கள் இருக்கிறதுனால அதில் எங்களுக்கு ஒரு சம்மரி கொடுக்குது. என்னென்னா, உங்கள் பாடலை இந்த மாதம் 30,000 முறை கேட்டிருக்கிறார்கள். இல்லை 30K கை தட்டாதீங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். எனக்கு அதில் ஒரு கிளிகிழிப்பு இல்லை. அடுத்த பாயிண்ட்டு வரேன். இத்தனை 1000 என்ன இருக்குன்னா, அதில் வேர்டு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் நம்பரை பார்க்கல, அந்த வார்த்தையை பார்த்துட்டே இருந்தேன். லிசனர்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன, இந்த பாடலை பார்க்கிறார்கள், இந்த பாடலை கேட்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பார்க்குறவங்க பெருகிட்டாங்க, கேட்குறவங்க பெருகிட்டாங்க. கரெக்டா இல்லைங்களா? ஆனா அனுபவிக்கிறவங்க, செயல்படுத்துறவங்க எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆனா ஜூம்னு ஒரு ஆப் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த ஜூம்ல எத்தனை பேர் இணைகிறார்களோ அவங்கள ஜூம் எப்படி சொல்லும் தெரியுமா? நான் ஒரு ஜூம் மீட் நடத்துவேன், அது பெண்களுக்கான மீட். அந்த மீட்டில் எப்படி காமிக்கும் தெரியுமா? 600 பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு காமிக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா உள்ள வந்து களத்தில் இறங்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, அப்படிதானே? நீங்கள் ஒரு கேம்ஸுக்கு போனீங்கன்னா பங்களிப்பு, அவங்க பங்களிப்பு அங்கே இருக்குது. அவங்க வேடிக்கை பார்க்குறவங்க இல்லை, அவங்க பங்களிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்றது? உங்கள் பங்களிப்பு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தேவை என்று சொல்லுகிறேன். நீங்கள் வெறும் கேட்கிறவர்களாகவும் வெறும் பார்க்கிறவர்களாகவும் நின்று விடாமல் உங்கள் பங்களிப்பை ராஜ்யத்திற்கு கொடுக்கும்படி இந்த 40 நாளில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மெசேஜ் கேட்கறது தப்பு இல்லை, ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எஃப்எம் மாதிரி கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள்ன்ற மாதிரி. நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஃபீல் பண்ணுறது, நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன், அதில் சந்தோஷப்படக்கூடாது. ஜபமாக்குனீங்களா? ஜபமாக்குனீங்களா? ஒரு மெசேஜை கேளுங்க ஒரு நாளைக்கு போதும். அந்த ஒரு மெசேஜை தியானிங்க, அந்த ஒரு மெசேஜை ஜபமாக்குங்க, அந்த ஒரு மெசேஜை வாழ்க்கையில் ட்ரை பண்ணுங்க, கடைபிடிக்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, என் மெசேஜ் கூட தான் சொல்றேன். why I am telling this? இது ஒரு விஷயம். ஏன்னா பிசாசு எதையுமே கையில் எடுக்க ஆரம்பிப்பான். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பங்காளர்களாய் மாறணும். நீங்க தான் எடுத்து தரித்து கொள்ளணும்.
அங்கே பாடிட்டு இருக்காங்க, சுகம் பலம் எனக்குள்ளனே பாய்ந்து செல்லுது. ஏன்னா பாஸ்டர் அவருக்கு பாடுறாரு, பாஸ்டர் அவர் குடும்பத்துக்கு பாடுறாரு. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பாடணும், உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் தான் பாடணும். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே, இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றது. நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தா மறந்துடும், பாடினாதான். டீச்சர்ஸ் இருக்கீங்களா, என்ன சொல்லுவீங்க? எழுது, சொல்லிப்பாரு சொல்றீங்களா இல்லையா? பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிப்பாரு, எழுதிப்பாரு, அதான் நான் சொல்லுவேன். கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதை கேட்டு நிரம்பி திருப்பி அடுத்து கேட்கும் போது பழசு மறந்துடும். ஆனால் நீங்கள் அதை திருப்பி சொல்லி பார்க்கும்போது, திருப்பி அதை செஞ்சு பார்க்கும்போது, திருப்பி அதை எழுதி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு முன்பாக, ஒருவேளை உங்களுக்கு இந்த வார்த்தை தெரிந்திருந்தாலும், 2 கிரேக்க வார்த்தைகளை உங்கள் கண்களுக்கு முன்னாடி நிறுத்த விரும்புகிறேன். பவுல் இந்த இடத்துல த ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட், எபேசியர் 6:17 நேற்றே பாஸ்டர் இதை குறித்து கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இதில் எத்தனை இருக்குது? 6 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6ல் 5 டிஃபென்சிவ், அப்படின்னா தாக்குவதிலிருந்து நம்மை, தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு. சால்வேஷன்றது உங்களுக்கு என்ன தெரியுமா? தலை சீரா ஹெல்மெட் போடுற மாதிரி, இங்கிலீஷில் அது ஹெல்மெட்னு தான் இருக்குது. உங்கள் சால்வேஷன்றது உங்கள் ஹெல்மெட் மாதிரி. உங்களுக்கு என்ன ஆனாலும் மண்டையில் அடிபட்டு மரணம் கிடையாது. ரட்சிப்பை பெற்றவனுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. என்னங்க ஆமான்னு சொல்லல, ஏங்க சொல்ல விட்டுட்டீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். வசனம் என்ன அழகா எழுதி சொல்றார், நான் எங்கேயோ படிச்சது, மரித்தாலும் அவன் பிழைப்பான். அவன் மறிக்கலாம். ஐ ஆம் த ரிசரக்ஷன், நான் தான் உயிர் தெழுதலும் ஜீவனமாய். என்னை விசுவாசிக்கிறவன் மறிக்க மாட்டான். இல்லை, சரீரம் மறித்து போகலாம், ஆனால் அவனை நான் கடைசி நாளில் உயிரோட்டை எழுப்புவேன். அவன் என்னோட நித்திய காலமாக. அல்லேலூயா. முடிவில்லா ராஜ்யம் வருக, உங்க ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உங்களுக்கு என்ன ஆசை? வீடு கட்டினா சாமி கண்ணை மூடிடுறேன், என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா கண்ணை மூடிடுவேன், நான் சாகிறதுக்குள்ள ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துரு. ஐயா, இதெல்லாம் ஆசை தான், நான் ஆசைப்படாதீங்கலாம் சொல்லலை. ஆனால் உங்கள் தலையாய ஆசை என்னவா இருக்கணும் தெரியுமா? அவர் கூட உம்மோடு சேர்ந்து வாழ. யாருக்கு ஆசை வரும் தெரியுமா? யாருக்கு ஆசை வரும் தெரியுமா? லவ் பண்ணாதான் வரும். லவ் பண்ணும். நீங்கள் அவரை நல்லா ஜஸ்ட் லவ் ஹிம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, அவரை நேசிங்க. நம்ம ஒருத்தர் கூட இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட இருக்க நமக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்க கூட எப்பவுமே இருக்கணும்னு ஆசை வருதா இல்லையா? ஏன், என்ன வயசு வர்றதுக்கு முன்னாடியே 21 வயசில் ஃபோன் பண்ணி, அக்கா என் வாழ்க்கை என்ன ஆகுன்னு தெரில, எனக்கு யார் புருஷனா வருவான்னு தெரியல. உனக்கு 21 வயசு தானே ஆகுது, அப்படி சொல்லுவேன் நான். உனக்கு என்ன வயசு? ஃபஸ்ட்டு ஆலோசனை கேட்கும் போதே வயசு கேட்பேன். உன் வயசு என்ன? 18 வயசு. உனக்கு என்ன லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி? உனக்கு என்ன 18 வயசில்? விட்டு 25 வயசு 26 வயசு வரும்போது கர்த்தருக்கு சரியாக ஒரு பையனை கொண்டு வருவார். அது வரையும் நீ ஆயத்தப்படுன்னு சொல்லுவேன் நான். எஃபர்ட் நம்ம மேலே போடணும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் நம்மளை எதுக்கு தெரியுமா சபை கொண்டு வந்தார்? அங்கே கொண்டு போக தான். ஆமென், அல்லேலூயா. இங்கே பவுல் இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, தந்திரங்களை தான் பிசாசு என்ன பண்ணுறான்? கையாளுறான். அவன் எப்படி வரமாட்டான் தெரியுமா? நேரடியாக தாக்க மாட்டான். அவன் தந்திரமாக தான் தாக்குவான். தந்திரம், அவன் யூஸ் பண்ணுறது எல்லாமே தந்திரம். அப்போ அதுக்கு எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா அனுபவங்கள் பத்தாது. பல அனுபவங்கள் உடையவர்கள் சரிந்து விழுந்துருந்து நம்ம பார்க்குறோம். எக்ஸ்பீரியன்ஸ் மேன் ஃபெயில்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. எது வேணும் தெரியுமா? சர்வாயுத வர்க்கம். இது நம்ம அவனை அடிக்காமல் இருக்கிறதுக்கு, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய போடுறோம். ஆனால் அவனை தாக்குவதற்கு பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, வேத வசனமாக்கிய ஆவியின் பட்டயத்தையும் என்ன பண்ணுங்கள்? உங்கள் கையில் கேப்ரியல் கொடுப்பார். அப்படி இருக்கா? மிகாவேல் உங்கள் இருதயத்தில் எழுதுவார்னு இருக்கா? நீங்கள் தான் தம்பி எடுக்கணும், நம்ம தான் கையில் எடுக்கணும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்டயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி நீளமாக இருக்கும் பாருங்கள், அந்த பட்டயம் இல்லை, சின்னதாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா கத்தி? அந்த பட்டயம் தான் இது சொல்லுது. இது நீளமான பட்டயம் இல்லை,
ஷார்ப்பாக. அது எப்படின்னா, இதுனா வச்சுக்க அப்படின்னு அடிக்கலாம். அது அப்படி கிடையாது, சின்ன கத்தி. இது எப்படி தெரியுமா? குறிபாத்து அட்டாக். அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரிசைஸ்ட் அட்டாக். இந்த இடத்துல ஆவியின் பட்டயம், வார்த்தை, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த இடத்துல கிரேக்க பதம் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா? ரேமா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரேமா, REHMA, ரேமா என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் யோவான் 1:1 எடுத்துக்கொள்ளணும். இந்த யோவான் 1:1 முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்க போகிறாருன்ற செய்தியை கேப்ரியேல் என்கிற மனிதன் வழியாக ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாருன்னா, மரியாள் கிட்ட சொல்கிறாரா இல்லையா? மரியாள் கிட்ட மட்டும் சொல்ல ஆண்டவர் யோசேப்புன்ற ஒரு நீதிமான் கிட்டையும் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் யோசேப்பை சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவள் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சு கூட அவளை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சவன் தான் நீதிமான். அல்லேலூயா, ஆமென். தப்பு பண்ணால் கூட அவங்கள என்ன பண்ணாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, மறைவாக தள்ளலாம்னு நினச்சோம். கர்த்தர் அவனை நீதிமானாக பார்க்குறாரு. இப்போ யோசேப்பு கிட்ட ஆண்டவர் வந்து சொல்லும்பொழுது, நீ வந்து அவளை சேர்த்துக்கொள்ளு, ஏன்னா அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால தான் ஆயிருக்கு, அதனால் நீ மரியாதை சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு ஆலோசனை சொன்னதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வார்த்தையை கேப்ரியேல் கனவுல சொல்லியிருப்பார். என்னன்னா, நீ அவருக்கு என்ன பேர் வைக்கணும்? இயேசுன்னு பேர் வைக்கணும். ஏன் இயேசுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னா, அவர் இந்த உலகத்தை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வச்சு நல்ல பேரை சொல்லி கூப்பிடுங்க. பிங்கு, டிங்கு, கங்கு, கிங்குலாம் கூப்பிடாதீங்க. அது என்ன அர்த்தம் தெரியவே தெரியாது. அர்த்தமே இல்லாத ஒரு பேரை கூப்பிட்டு பிள்ளை வாழ்க்கையை அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. உண்மையா இல்லையா? பேர் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மளை பெயர் சொல்லி அழைப்பவரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே. அப்பா நம்மளை எப்படி கூப்பிடுறாரு? நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணி அழுகிறா, 18 வயசு கூட அல்ல அவளுக்கு. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பல, அப்படி தான் கூப்பிட்றாங்க. என்னை பேர் சொல்லி எங்கள் அம்மா கூப்பிட்றதில்ல, எப்போ பார்த்தாலும் அதுவே இதுவே இதுவே அதுவேன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ரிஷத்தக்கரபலன்னுப்பாங்க அந்த அக்கா தான். ஆனால் அங்கே போயிட்டா இதுவே அதுவே இதுவே அதுவே. என்னது அது? பிள்ளைகளை பேர் வச்சா சாமுவேல்னு பேர் வச்சா சாமுவேல்னு கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிட நான் நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்கேன். இங்கே பெரிய தாத்தா ஒரு ஆயர் லுத்ரன் சபையில், அந்த ஊர்லேயே ரொம்ப சேட்டை பண்ணி சுற்றிட்டு இருந்தவர். அவர் எல்லாரும் இவர் என்னடா இந்த டீச்சருக்கு போய் இப்படி ஒரு சேட்டை பையன் பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் எங்கள் தாத்தா அவர் எப்படி கூப்பிடுவார்? நல்லவனே அப்படின்னு கூப்பிடுவாராம். எப்படி கூப்பிடுவார்? அவர் இப்படி போன நல்லவனே உள்ளவா அப்படின்னு கூப்பிடுவாராம். அவர் அப்படி கூப்பிட்டதுனாலையோ கூப்பிட்டு நல்லவனே நல்லவனே நல்லவனேன்னு கூப்பிட்டு இப்போ அவர் ஏஜி பாஸ்டர் ஆயிட்டார். இந்த சாட்சியை என்ன உட்கார வச்சு அவர் சொல்கிறார் ஸ்டேஜில். அப்போ தான் எனக்கே தெரியும் எங்கள் தாத்தாக்கும் அவருக்கும் அந்த தொடர்பு இருந்தது. இவங்க தாத்தா தான் நான் கெட்டவனாக இருக்கும்போது என்னை நல்லவனேன்னு கூப்பிட்டார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படியே இன்றைக்கி நான் நல்லவனாக ஊழியக்காரனாக ஆயிட்டேன்னு சொன்னார். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்றீங்க? கூப்பிடணும். அதான் ரேமா. அல்லேலூயா. இயேசுன்னு பேர் வை அப்படின்னு சொன்னாரா? இயேசுன்னு பேர் இயேசுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அவர் இந்த பூமியில் ரட்சகர்ன்ற ரோல் எடுக்கிறதுனால. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் டீச்சிங் படிச்சுட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள டீச்சராக சேர்றதுனால உங்கள் பேர் என்னவா இருந்தாலும் பிள்ளை என்ன கூப்பிடுவாங்க? டீச்சர். இப்போ இயேசு ரட்சகராக பூமிக்கு வந்ததுனால அவருக்கு இயேசுன்னு பேர். அவர் அபிஷேகம் பெற்றவராக இருந்ததுனால அவருக்கு கிறிஸ்துன்னு பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்ப இயேசு கன்னி மரியாளிடத்து கர்ப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு முன்பாக அவருக்கு என்ன பேரு? அவருக்கு என்னதான் பேர்? அவர் ரட்சகரா வந்ததுனால அவருக்கு இயேசுன்னு பேரு. ஆனா இயேசுவா அவர் வர்றதுக்கு முன்னாடி இருந்தாரா இல்லையா? அவரு இருந்தாரு. இயேசு புதுசா என்ன அப்பா உருவாய் வந்தார் இல்ல, அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். அதுக்கு முன்னாடி இயேசு இருந்தாரா? அப்ப அவருக்கு என்ன பேரு? என்ன யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன பேர்? ஆமா, 35 வருஷம் ஆச்சு வச்சுக்கப்பட்டு. அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேரு? அதை தான் யோவான் எழுதுறாரு. ஆதியிலே இயேசு இருந்தார் இல்ல, வார்த்தை இருந்தது. அவருக்கு என்ன பேரு தெரியுமா? வார்த்தை.
வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இருந்தார்னா வார்த்தையானவராக இருந்தார். அந்த வார்த்தையானவர் தான் எப்படி வந்தார்னா இயேசுவா வந்தார். அல்லேலூயா. இதை தான் யோவான் 1:1 யோவான் 1:3 வாசிக்க போகிறோம். 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது இருக்கா? அந்த வார்த்தை இங்கேயும் என்ன இருந்ததுன்னா வேத வசனம்னு இருக்குல்ல, வேர்ட். எபேசியர் 6 இருக்கிற வேர்டுக்கு ரேமான்னு பேர், எழுதிக்கோங்க. யோவான் 1:1 இருக்கிற வேர்டுக்கு என்ன பேர் தெரியுமா? லோகோஸ் அப்படின்னு பேர். லோகோஸ், LOGOS தான் 2 கிரேக்க வார்த்தைகள். லோகோஸ். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவர். இப்போ நம்ம இப்படி அவர்னு இருக்குல்ல, எத்தனை பேர் அந்த பைபிள் வாசிச்சிருக்கீங்க? எப்படி வாசிச்சிருக்கீங்க? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அப்படி வாசிச்சுங்க. கர்த்தர் பிரின்ஸின் மேய்ப்பராக வாசிச்சிருக்கீங்களா? அப்படி யாராவது? நாங்கள் அப்படிலாம் வாசிக்கிறது இல்லை. எங்களுக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கணும், வாசிச்சிட்டோம். அப்படி இல்லை. இப்போ நம்ம இந்த வசனத்தில் உங்கள் புரிதலுக்காக நம்ம இப்படி வாசிக்க போகிறோம். அவர்ன்ற இடத்துல வார்த்தைன்னு போட்டு வாசிச்சு பார்க்கலாமா? அதோடைய அர்த்தம் எப்படி புரியுதுன்னு பாருங்க. சகலமும் வார்த்தை மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் வார்த்தை அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு எது வேணும்னாலும் அது எதால உண்டாக்கப்படும் என்றால் அது வார்த்தையினால் தான் உண்டாக்கும். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டா இல்லைங்களா? அல்லேலூயா. ஒரு சில பேர் அவருடைய சூழலை விளக்கும் பொழுது இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், இவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க முடியும்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளும் அந்த சூழல்களும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமான ஆலோசனை என்ன பண்ணாது, போகாது. ஆனால் உண்டானது ஒன்றும் அவர் அல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே உண்டாகாது. இஃப் யூ வாண்ட் எனிதிங் ஃப்ரம் த லார்ட் யூ ஹாவ் டு ஹாவ் வேர்ட். வார்த்தைக்கு தான் என்ன பவர் இருக்குன்னா உண்டாக்குற பவர் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? வார்த்தையானவரே, கை தூக்கி காமிங்க பார்ப்போம். கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த லிரிக்ஸ், கேன் யூ புட் த லிரிக்ஸ் மீடியா டீம்? நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வரிகளை நீங்கள் பாடணும்னு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் பாடுவீங்க? வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. அந்த லைன் நல்லா கவனிக்கலாமா? நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? அபிஷேகத்தோடு பாடுங்க. நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? அபிஷேகத்தோடு பாடுங்க, அதிகாரத்தோடு. நீர் செய்வதை யாரால் தடுத்திட? சவால் விடுங்க சத்துருக்கு. நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? இப்பதான் ஃபயர். நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, நீர் சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, நீர் சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. ஷரகரிலதரோ. அல்லேலூயா. உங்க மனசு எப்படி இருக்கு? ஃபயர் உள்ள வந்துச்சா? எத்தனை பேர் உள்ளத்துல ஃபயர் இருக்கு? How many of you are feeling that fire? அனாயிட்டிங்கே ரிதம் இன்க்ரீஸ் ஆனாதான் வரணும்னு கிடையாது. Hallelujah. I just want to break that Pentecostal ideology. Really. வரலாம், ஆனா அப்படிதான் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. Hallelujah.
அந்நிய பாஷை என்பது பரிசுத்தாவில் நிரம்ப அப்பதான் வரும். லெட்ஸ் வெயிட் ஃபார் த கீபோர்டிஸ்ட் டு இன்க்ரீஸ் த ரிதம். வெயிட் பண்ணாதீங்க. அவர் மெதுவாக வாசிக்கும் போது கூட அபிஷேகம் வந்துட்டு தான் இருக்கு. அனாயிண்டிங் இஸ் ஃப்ளோயிங். ஐ மீன் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் மேலே எனக்கு ரொம்ப, த மியூசிஷியன்ஸ் ஐ ஹேவ் அ கிரேட் ஹானர். ஆமென். ஆமாம், ஏன்னா அவர்களுடைய விரல்களில் கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா தாவீது கீதம் அப்படி சும்மா வாத்தியத்தை வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது மூலிமா டெலிவரன்ஸ் நடந்துச்சு. அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் சொன்னால் கூப்பிட்டுட்டு வாங்க, ஒரு மியூசிஷியனை கூட்டிட்டு வா, நீ வாசி, இப்போ சொல்கிறேன் தீர்க்கதரிசனம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் த ப்ராஃபிட்டிக்கல் அனாயிண்டிங் டு மூவ் we need musicians. Hallelujah. So I want to acknowledge every musicians. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வரிகளை எத்தனை பேர் எப்படி பாடுனீங்கன்னு எனக்கு தெரியல. நீர் சொன்னதை தடுப்பவன் இல்லை. நீங்க சொல்லணும் இல்லை. நீர் செய்வதை எதிர்ப்பவன் இல்லை. யார் எதுக்குறது? உலகத்தின் ராஜாக்களா? கர்த்தர் ஓரம் தள்ளிடுவார். He is maybe a mighty person. பார்வோன் பெரிய ராஜா, பெரிய சேனை, எத்தனையோ குதிரைகள், எத்தனையோ ரதங்கள். ஆனால் என் கர்த்தர் இஸ்ரவேலை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அதை அவருடைய வாயினால் முச்சடியில் எழுந்தருளி சொல்லி இருப்பார் என்றால் என் கர்த்தர் சொன்னதை தடுப்பவன் யார்? எவன் தடுக்க முடியும்? எவன் எதிர்க்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டயத்தை கையில் எடுத்துட்டு தான் நீங்கள் இங்கிருந்து வெளியில் போகணும். 40 நாள் முடிந்த உடனே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? பணங்கள் அல்ல. தட்ஸ் ஆல் செகண்டரி. புட் இட் aside. மெட்டீரியல் திங் இல்லை. உங்கள் கையில் அப்பா கொடுத்து அனுப்புறது அழியாத செல்வமாகிய வேத வசனம். The reward you are getting for the 40 days fasting, 40 நாள் உபவாசத்திற்கு கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுக்கிற ரிவார்ட் என்ன தெரியுமா? ஒருவனும் எடுக்க முடியாத, ராஜ்யங்களை கீழே தள்ளுகிற, ராஜாக்களை ஆசனங்களிலிருந்து தள்ளுகிற ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுக்கும். இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது வந்த மாதிரி நீங்க வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. தள்ளாடினவன் தாவீதை போல போகணும். ஆமென். அல்லேலூயா. சாதாரணமாக நினைச்சிட்டாங்க டேவிட. ஆனால் தாவீது எப்படி தெரியுமா? பராக்கிரமசாலி. நான் சமீபத்தில் இந்த ஓபேத் ஏதோமை குறித்து நாங்கள் பிரசங்கிச்சிருக்கோம். ஃபேமிலி மீட்டிங்னால we have spoken lot about ஓபேத் ஏதோம். ஆனால் இந்த ஓபேத் ஏதோம் அவன் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். நாங்கள் அதோடு நிறுத்தியிருக்கேன் பிரசங்கத்தை. அதனால உங்கள் வீட்டில் பிரசன்ஸ் இருக்கணும். we have preached it. ஆனால் அந்த பிளெஸ்ஸிங் எத்தனை மாதம் இருந்துச்சு ஓபேத் ஏதோம் வீட்டில்? 3 வருஷமும் இருந்ததா? அவ்வளோ காலம் தான் அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சா? பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போனதுக்கப்புறம் பிளெஸ்ஸிங் நின்றுச்சா அப்படின்னு கேட்டால் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க அந்த பகுதி. என் தேவாவி என்று உங்களுக்கு எனக்கு நினைப்படுத்துகிற அதை பற்றி பேசணும். அல்லேலூயா. நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. எடுத்து வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அகிதூப் சாதோக்கை பெற்றான், சாதோக் சல்லூமை பெற்றான். 1 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 நாளாகமும் 26:5. யோசபாத், யோவாக், சாக்கார். முந்தைய வசனத்தை வாசிப்போம். ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயா. ஓகே, இப்பதான் அந்த வசனங்கள் எத்தனை, அவருடைய மூத்தவர் பெயர், அடுத்தவர் பெயர் சொல்லிட்டே வராரு. சொல்றாரா? லாஸ்ட் லைன் 5ஆம் அதிகாரத்துடைய கடைசி வார்த்தை என்ன வருதுன்னா, தேவன் அவனை என்ன பண்ணியிருந்தார்? ஆசீர்வதித்து இருந்தார். அந்த ஆசீர்வாதம் ஓபேத் ஏதோமோடு நிக்கல, அடுத்து அவன் பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்கு? வந்திருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் குமாரனாகிய செமாயாவுக்கு குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாய் இருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தை ஆண்டார்கள். அல்லேலூயா. இந்த ஓபேத் ஏதோமுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள்லாம் பிறக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க மொத்த பிள்ளைகள்னு எழுதலை, அவங்கள பராக்கிரமசாலிகள்னு எழுதியிருக்கு.
அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு ஃபயர். நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் பிள்ளைய வளர்க்கக்கூடாது, நான் பராக்கிரமசாலியை வளர்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வருது? பராக்கிரமசாலிகளை வளர்க்கணும். அப்போ ஒரு பராக்கிரமசாலி கையில் என்ன இருக்கணும் தெரியுமா? பட்டயம் இருக்கணும். பட்டயம். இந்த பட்டயத்தை தான் நம்ம இந்த லோகோஸையும் ரேமாவையும் புரிந்து கொள்றதுக்கு நேற்று நம்ம வாசிச்ச அந்த அதிகாரம் எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு, நமக்கு தெரியும், 4ஆம் அதிகாரம். ஜீசஸ். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே யார் கொண்டு போகப்பட்டது? அல்லேலூயா. இது பேரு டெம்டேஷன். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் 2 வார்த்தை எழுதுங்க உங்க டைரியில. ஒன்று டெம்டேஷன், இன்னொன்று டெஸ்ட். தமிழில் 2த்துக்குமே சோதனைன்னு வந்ததுனால நிறைய குழப்பங்கள் வருது இல்லையா? தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு வசனம் இருக்கு. ஆனால் பார்த்தா ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் அப்படின்னு இருக்கு. கரெக்டாக இல்லையா? இப்போ இதுக்கு தான் இங்கிலீஷில் 2 வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. ஒன்று டெம்டேஷன். டெம்டேஷன் என்பது பிசாசு கொடுக்கிற சோதனை, உலகம் கொடுக்கிற சோதனை. ஆனால் டெஸ்ட்ன்றது என்ன தெரியுமா? அது தேவன் நமக்கு அனுமதிக்கிறது. இப்போ பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு யார் கொண்டு போனது? யார் கொண்டு போனது? நீங்க இருந்தா எனக்கு இப்படி நடந்திருக்குமான்னு எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? கேட்டீங்களா? இதான் பதில். ஆண்டவர் தான் கொண்டு போனார். நம்ம வாழ்க்கையில எதுவுமே தற்செயலாக நடக்கிறதில்ல. நம்மளை கொண்டு போய் காரில் நிறுத்துறாருனா, பள்ளத்தாக்கில் நிறுத்துறாருனா, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நிறுத்துறாருனா, இப்படி விட்டுட்டு நம்மளை ஓடிற தேவன் நம்ம தேவன் அல்ல. கூடவே வருவார், உங்க கூடவே நடப்பார். ஏன்பா அப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னா, சோதிச்சாதான் பொண்ணா விளங்க முடியும். சோதனைக்கு பின்பாகத்தான் கிரீடம் கிடைக்கும். சோதிச்சாதான் கன மகிமை மேன்மை கிடைக்கும். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஏன்னா இந்த பாடுகள் தான் நமக்கு கனத்தை மகிமையை மேன்மையை கொண்டு வர போகுது. டெஸ்ட் எழுதாம ஒரு பிள்ளைய நம்ம அடுத்த கிளாஸுக்கு கூட அனுப்புறதில்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும்னா, நியூ லெவல் போகணும்னா நம்ம ஒரு டெஸ்ட்டு. அல்லேலூயா. ஏன் இயேசுக்கு இது நடந்துச்சு? நான் எனக்கு யோசனை, ஏன் ஜீசஸை இப்படி சோதிக்க, பிசாசு சோதிக்க, ஜீசஸை சோதிக்க ஏன் தேவன் அனுமதிக்கணும்னா, மனுஷனா பிறந்த எவனையும் பிசாசு சோதிப்பான்னு நமக்கு காண்பிக்கிறதுக்காக தான் அதை கர்த்தர் அனுமதிச்சு. எனி மேன், anyone who is coming in the flesh will be tempted by Satan. அல்லேலூயா. அது இயேசுவா இருந்தாலும் சரி. அல்லேலூயா, ஆமென். சோதனை உண்டு. நான் சொல்கிறேன், இங்கே நிறைய வயது முதிர்ந்தவர்களும் இருக்கீங்க, நடுத்தரத்தார் இருக்கீங்க, வாலிபர்களும் இருக்கீங்க. ஏதோ சோதனை பிசாசு அப்படின்னாலே வாலிபர்களுக்குன்னு போட்டுட்டு வாலிப பிள்ளைங்களா சரியா இருங்க அப்படின்னு வயதானவர்கள் நிற்கக்கூடாது. 45 வயசுக்கு மேலே தான் பல ஆண்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு இப்போ ரெக்கார்டு இருக்குது. மிஸ்டேக்ஸ் நடக்கிறதே 45 வயசுக்கு மேலே தான். வாலிபத்தில் கூட தன்னை கட்டுப்பாடாக வைத்து கொண்டவர்கள் இல்லை. இப்போ பாருங்க, சமுதாயத்தில் பாருங்க, 45 வயசுக்கு மேலாம் ஒருத்தரும் புதுசாக கேட்குறாங்க, புது தவறுகளை செய்கிறாங்க. அது ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் தான். இடறி எவனும் விழுவதற்கு, எவனையும் தாக்குவதற்கு அவன் தந்திரங்களை வைத்துட்டு இருக்கான். எப்படி தந்திரம்னா எப்படி தெரியுமா? அன்பா பேசுவாங்க. சே, நம்ம ஹஸ்பண்ட் இப்படிலாம் பேசுறாரா? வேலைக்கு போன இடத்துல அவர் அன்பா பேசின உடனே எவ்வளோ அன்பா இருக்காருன்னு மனசு தெரியும். அது அன்பு இல்லை, ஆப்பு. நீங்க இதை அன்புன்னு நினைச்சிருப்பீங்க. ஐயோ, எது செஞ்சாலும் இந்த அக்கா ஓடி ஓடி கொடுக்குறாளே நினைப்பீங்க. தெரியாது. அதனால தான் பிசாசு எப்பவுமே, தோ நான் பிசாசு வந்திருக்கிறேன் அப்படின்னு வரமாட்டான். தோ அக்கா வந்திருக்கேன்டா அப்படி கூட வருவான். வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவன் தந்திரமா வருவான்னு பைபிள் எழுதியிருக்கு. இப்போ சர்வாயுத வர்க்கெல்லாம் போட்டு என்ன ஒரு பயலை காணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுதான் வசனம். பட்டை ஏன் பிடிக்கணும்? பிசாசு இப்போ வந்து இயேசுவை சோதிக்கிறான், டெம்டேஷன் வருது. ஜீசஸ் வாஸ் டெம்டட் அப்படின்னா, அட் எனி ஏஜ், அட் எனி காஸ்ட், அட் எனி ஹைட், ஐ வில் பி டெம்டட். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தருக்கு பணம்னா வீக்னஸ். ஒரு சில பேருக்கு அன்பு தான் வீக்னஸ். அன்பு கொடுத்தா இவ எதையும் கொடுப்பான்னு பிசாசுக்கு தெரியும். அன்புக்காக நீங்கள் உங்களே கொடுத்துருவீங்க, கடைசியாக திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் நிற்பீங்க. ஒரு சில பேருக்கு பணம் கொடுத்தா எதையும் செய்வாங்க. ஒரு சில பேருக்கு பணமும் வேணாம், அன்பு வேணாம், கம்பெனி போதும். இவன் கூடவே வரனா இவனுக்காக கொலை கூட பண்ணுறான். இப்போ சமீபத்தில் கேட்டீங்கள, 4-5 வாலிபர்கள் குடித்து வெறித்து ரோட்டில் இருக்கிற மொத்த பேரையும் வெட்டியிருக்கான்.
இவன் எது சும்மா வெட்டி பார்க்கணும்னு நினச்சான் அவன். அவ்வளோதான். ஒரு கம்பெனிக்காக எதையும் பண்ணுறான் இன்னைக்கு வாலிபன். ஆமாம், பிசாசு தந்திரங்களோடு வருகிறான். எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்கணும்? திராணி அப்படின்னா என்ன? உனக்கு நிற்க திராணி இருக்கா உனக்கு? அப்படி கேட்போம்ல. எதிர்த்து நிற்கணும்னா அதான் பலப்படு, பலப்படு, அவருடைய பவரில் பலப்படு. பலப்படுறதுக்கான வண்டர்ஃபுல் டூல் என்ன தெரியுமா? டங்ஸ் தான். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி. இது புரியவே இல்லை. இங்கிலீஷில் எப்படி தெரியுமா? the one who speaks in tongues he builds himself up அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஜிம்முக்கு போய் ஒருத்தர் எப்படி பாடியை பில்ட் பண்ணுறாங்களோ, ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சு எப்படி பாடியை 6 பேக்ஸ் ஆர்ம்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அவர் நடந்து வரும்போதே அப்படி கொஞ்சம் பாடியை பில்ட் பண்ணோன்னா கொஞ்சம் டைட்டாக டிஷர்ட் போட்டுக்குவார் ஐயா. அப்போ தான் ஆர்ம்ஸ் தெரியும். அப்படி போட்டு அப்படி நடந்து வருவார். ஏன்னா நான் பாடி பில்ட் பண்ணியிருக்கேன். எப்படி உலக மனுஷர்கள் உலக சரீரத்தை பில்ட் பண்ணுறாங்களோ அப்படி நம்ம ஆவிக்குரிய மனுஷனை பில்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தது தான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை குறித்து பல சர்ச்சைகள், பல விசித்திரமான தோற்றங்கள், எதையோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும், அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஒருத்தன் அந்நிய பாஷை பேச 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 அவன் அவனையே கட்டி எழுப்புறான். அவன் பலவீனம் தான், ஆனால் அவன் கை பலப்படுத்து. அவன் பலவீனம் தான், அவன் கால் பலப்படுத்து. அவன் ரொம்ப வீக், ரொம்ப சென்சிட்டிவ். ஆனா அந்நிய பாஷை பேச பேச அவன் ஒரு பலவானாய் மாறுகிறான். அல்லேலூயா. அதனால பேசுங்க, நல்லா பேசுங்க, நேரம் எடுத்து பேசுங்க. உங்கள் ஜெப நேரங்கள் நிறைய டங்ஸ்ல பேசுங்க. எத்தனை பேர் செய்வீங்க? சோதனைக்கு உட்படும்படி ஆவியானவர் அவனை கொண்டு போய் இயேசுவை கொண்டு போறார். இப்போ இயேசு ஆவியானவராலே நடத்தப்பட்டு வனாந்தரத்தில் 40 days ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே வானம் திறந்து பரிசு கொட்டுச்சா? பிசாசு தான் வந்து நின்னா. சே, வாட் அ சேட். என்ன நான் என்ன எதிர்பார்த்தேன்? நம்ம எல்லாம் அப்படி தானே எதிர்பார்க்குறோம். நம்ம அப்படி தான் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, ஏமாற்றங்கள் எப்பொழுது நடக்குது தெரியுமா? எதிர்பார்க்கும் போது தான் நடக்குது. நான் என்ன சொன்னாலும் இவர் கேட்கவே மாட்டேங்கிறார். எதிர்பார்க்காதீங்க, அவருக்கு புரியவே புரியாது. அந்த ஆண்களை தனியாக கர்த்தர் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு பெண்கள் அப்புறமா தான் பண்ணார். சரிங்களா? ஆண்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்பலாம் எல்லாத்தையும் கேட்குற பொறுமை அவங்களுக்கு கிடையாது. இவர் ஒன்றுமே, நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள்னாலே அப்படி தான், எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அது நீர்வீழ்ச்சி, அவருக்கு அது தண்ணி கொட்டுது. அவருக்கு தண்ணி தான் கொட்டுது, உங்களுக்கு தான் நீங்கள் எல்லாத்தையுமே எமோஷனலாக பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படி சொல்லுவீங்க. அவருக்கு சரி வந்தாலும் சரிம்மா, வரல சரிம்மா, அவ்வளோதான். என்னங்க இப்படி பண்ணுற? சரி சரி வா வா போலாம் வா. உங்களுக்கு நைட்லாம் தூக்கம் வராது அந்த அக்கா பேசின வார்த்தை. அவர் அடுத்த நொடி திரும்பி அப்படி படுத்த உடனே தூங்குவார். அந்த அக்கா பேசுனது மறந்துடும், இவர் தூங்குறது அப்படியே கோவம் வரும். எப்படி மனுஷா இப்படி பேசினா இப்படி தூங்குறீரு? அவர் அவ்வளோதான், சரி பேசினா பேசிட்டு போகிறான். எனக்கு நான் உண்டு, என் பிள்ளை உண்டு, என் பொண்டாட்டி உண்டு இருக்கிற ஆள். நீங்கள் அவர் உங்களை மாதிரி மாற்றாதீங்க. அதாவது கவலைப்படுறதுல தப்பு இல்லை, அதுவே பைபிள் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க எழுதியிருக்கு. ஆனாலும் நம்ம பெண்களால் கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஐயோ இன்னைக்கு கவலைப்பட ஒரு பாயிண்டே இல்லையேன்னு யோசித்து கவலைப்படுற நிறைய பெண்கள் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே நல்லா போகுது, எதுக்காவது கவலைப்படணுமே அப்படி யோசிப்பாங்க. கவலைப்படாதீங்கன்னு பைபிள் எழுதியிருந்தாலும் இல்லை நான் கவலைப்பட்டு தான் ஆவேன் அப்படின்னு கவலைப்படுவாங்க. நீங்கள் கவலைப்பட்டுக்கோங்க, மேனுஃபேக்சர் ப்ராப்ளம் உங்களுக்கு. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சீஷர்கள் மாதிரி உமக்கு கவலை இல்லையான்னு அந்த கவலையை அவர்கிட்ட போய் கடத்தாதீங்க. அவர் ஜாலியாக இருக்கார்ல, விட்டுருங்க. அவர் என்ன சொன்னாங்க சீஷர்? உமக்கு கவலை இல்லையா? ஏன் சொல்கிறார், நான் ஏன் கவலைப்படணும்? நீ கவலைவே படக்கூடாது, என்னையே கவலைப்பட சொல்கிறியா? இனி உங்களுக்காக தான் ஐயா பேசுகிறேன், உங்களுக்காக தான் பேசுகிறேன். தேங்க்யூன்றார் பின்னாடி. தேங்க்யூ. நீங்கள் கவலைப்படுறதும் நிறுத்துங்க. அவர் தான் கவலைப்படாமல் இருக்கார்ல, ஏன்னா அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார், அதனால அவர் கவலைப்படாமல் இருக்கார். அப்படிதான் இன்றைக்கு பெண்கள் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒரு ஆங்கிள் இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் என்ன பண்ணுது? ஏமாற்றங்களை கொடுக்குது. நான் சொல்லுவேன், எக்ஸ்பெக்ட் ஆண்டரை வச்சிருக்கிற அலவன்ஸ்க்கு மிஞ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? டோன்ட் எக்ஸ்பெக்ட் பியாண்ட் த அலவன்ஸ் ஆஃப் த வேர்ட். நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், உங்கள் அக்கௌண்ட்ல 1 லட்சம் வருகிறது. அலவன்ஸ்ல இருக்கா? பைபிள் அலவன்ஸ் இருக்கா? பைபிள் என்கிற இந்த அலவன்ஸுக்குள்ள இல்லாத ஒன்று எனக்கு வேணாம். அது உலகத்துல நீ தான் டாப்புன்னா கூட எனக்கு வேணாம். ஏன்னா அது வசனத்துக்குள்ள இருக்கா, வார்த்தைக்குள்ள இருக்கா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வார்த்தை என்கிற எல்லைக்குள்ளிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது மட்டும் போதும்னு இருங்க. அதை தான் எழுதுறார் பவுல், போதுன்ற மனதோடு கூடியிருங்க. வார்த்தையை தாண்டினா அப்படிதான் நல்ல பிரசங்கிகளாக துவங்கினவர்கள் ட்ராக் மாறிட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரீச்சிங்கை நீ பேசுனா நிறைய பணம் வரும், அப்படி ப்ரீச்சிங்கை பேசுனா நிறைய கூட்டம் வரும், அந்த ப்ரீச்சிங்கை பேசுனா நகை வரும், பிரபலம் வரும்.
ஆனால் அது பேசலைன்னா எத்தனை பேருக்கு புரியுது? அந்த வசனம்ன்ற அலவன்ஸ் விட்டு வெளியில ஒன்றை நீங்க எதிர்பார்க்க கூடாது. அதனாலதான் துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதேன்னு பைபிள் எழுதியிருக்கு. அவன் வார்த்தை என்கிற அலவன்ஸை தாண்டி வாழ்ந்து பணம் சம்பாதிக்கிறான். இங்க இருக்கிற என்னுடைய தேவ பிள்ளைகளுக்கும் என் சகோதர சகோதரிக்கும் சொல்றேன், மற்றவன் அழிவான் அப்படின்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் உங்கள் கையில் இருக்குன்னா அந்த பிஸ்னஸ் வேணாம். ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடைக்குள்ள போதை வஸ்துக்கள், சிகரெட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா அதனால குடிச்சு ஒரு குடும்பம் அழியக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். கிறிஸ்தவர்கள் அதை செய்யக்கூடாது. அடுத்தவர்கள் அழிவதற்கு ஏதுவான பிஸ்னஸ் செய்யாதிருங்கள். அடுத்தவர்களுடைய அழிவுக்கு நேராக ஒரு ஜனத்தை நடத்துவதற்கான காரியங்களில் தலையிடாதிருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாத. ஏன்னா அவன் ரொம்ப எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். ஐயோ அவனை மாதிரி நானும் இருக்கணும்னா நீ வேர்டுன்ற பவுண்டரி விட்டு வெளியில் போனால் அவனை மாதிரி இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்லணும்? வேணாம் வேணாம் வேணாம். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம். அந்த அடுத்த லைன் எப்படி எழுதியிருக்காரு ஆல்ரெடி என்ன? நிரந்தரம். ஓபேத் ஏதோம் பிளெஸிங் ஆயிட்டாருன்னா அவன் பிள்ளை பிளெஸிங், பேர பிள்ளை பிளெஸிங். தவறான தொழில் செய்து வட்டி கொடுத்து வட்டி வாங்கி நீங்க பிளெஸிங்கா இருக்கலாம், அடுத்து உங்க பிள்ளை பிளெஸிங்கா இருக்குமான்றது கேள்விக்குறி. அடுத்து உங்க பேர பிள்ளை ஆசீர்வாதமா இருக்குமான்றது அதை விட பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் வார்த்தை என்கிற அலவன்ஸை தாண்டின மேன்மை வேண்டாம், பணம் வேண்டாம், சுகம் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லுங்க. வேர்டை விட்டு வெளியே போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நிரந்தர சுதந்திரம் இது. கர்த்தர் என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. கர்த்தர் எனக்கு நீர். ரெண்டு கையை உயர்த்தி பாடுங்க, அர்ப்பணிச்சு. வார்த்தை என்கிற எல்லைக்குள்ள வாங்க, வார்த்தை என்கிற எல்லைக்குள்ள உட்படுத்தி வாங்க. என் குடும்பத்தை வார்த்தைக்குள்ள கொண்டு வரேன், என் பிள்ளைகளை வார்த்தை என்கிற எல்லைக்குள்ள கொண்டு வரேன், என் பிசினஸ் வார்த்தை என்கிற எல்லைக்குள்ள கொண்டு வரேன், என் வேலையை வார்த்தை என்கிற எல்லைக்குள்ள கொண்டு வரேன். ஏகோ வாசிக்க நீர்தானையா எங்கள் நீதி நீர்தானையா. ஏகோ வாசிக்க நீர்தானையா எங்கள் நீதி 10,000 தான் சம்பளமா, 12,000 தான் சம்பளமா? சம்பளத்தை கையில் கொடுத்து அதுலேயும் பிடிச்சிக்கிறாங்க, பிஎஃப் பிடிச்சிக்கிறாங்க, அதுலேயும் கொஞ்சம் தான் வருதா? கையில் வச்சு பாடுங்க கொஞ்சம். நல்லது நல்லது. உங்கள் வார்த்தையை மீறி செல்வ சீமானா வாழ்கிறத விட உங்கள் வார்த்தைக்குள்ள கொஞ்சமாக வாழ்கிறது நல்லது. குடும்பமே, கிறிஸ்தவ குடும்பங்கள் வேர்டுன்ற பவுண்டரி விட்டு வெளியே போயிடாதீங்க. அது நல்லா கிளுகிளுப்பா இருக்கு, அந்த ப்ரீச்சிங் நல்ல சந்தோஷத்தை கொடுக்குது. எமோஷன் தான் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடையாது. எமோஷனலி சில பேர் உங்களை ரொம்ப அக்ரிவேட் பண்ணுவாங்க. அந்த எமோஷன் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. No, don't go behind that people. Don't go behind such doctrines. நீங்கள் வந்தால் உனக்கு எல்லாம் கிடைக்கும். வார்த்தை இருக்கா? வார்த்தையின் எல்லையை தாண்டி எனக்கு எதுவும் வேணாப்பா. வேர்டுன்ற எல்லையை தாண்டி என் பிள்ளைங்களுக்கு எதுவும் வேணாப்பா. இந்த வேர்டை நீ இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் மீறி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணனா உன் பிள்ளைய நான் அப்படி ஆக்கிடுவேன் பிசாசு சொன்னா, என் பிள்ளை ஒன்றும் ஆக வேண்டாம். நானும் என் பிள்ளையும் கூடாரத்தில் கூட இருக்கிறோம், கஞ்சி குடிச்சிட்டு கூட இருக்கிறோம். யா வார்த்தையை மீறி எனக்கு ஒரு வாழ்க்கை வேணான்னு சொல்லு. அல்லேலூயா. என் அப்பாவுக்கு பவர் இல்லையா? ஏசப்பாவுக்கு பவர் இல்லையா? ஒரு மாடம் அவர் மட்டும் ஊன்னு சொன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க அவர்கிட்ட. அவருக்கு அது மேலே வேணாம், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுன்னு பிசாசு டெம்ப்ட் பண்ணா. இட்ஸ் அ டெம்டேஷன், இட் இஸ் நாட் அ டெஸ்ட், இட்ஸ் அ டெம்டேஷன். இப்போ இந்த டெம்டேஷனுக்கு
இயேசு எப்படி அழகா லோகோஸை ரேமாவா கன்வெர்ட் பண்ணாருன்றது தான் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போறேன். அவ்வளோ நான் ஃபினிஷ் ஆஃப் வித் தி வேர்ட். எவ்வளோ அழகா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார். எடுத்து வாசிக்கலாமா? நிரந்தர சுதந்திரம் இது. உண்மையா பாடுங்க. கர்த்தர் எனக்கு நீங்க தந்தீங்களேப்பா எனக்கு நித்தம் பெருகும் கர்த்தர் எனக்கு 4:4 வாசிக்கலாமா? 4:4 எல்லாரும் சத்தமா வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், இங்கிலீஷ்ல அதை கொஞ்சம் மீடியா டீம் ஹெல்ப் பண்ணலாம், பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. அந்த வசனத்தை 4:4 மேத்யூ சாப்டர் 4:4 நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது இங்கிலீஷ்ல எப்படி வசனம் ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இட் இஸ் ரிட்டன். அல்லேலூயா. அப்படிதானே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வாசிக்கலாம். இட் இஸ் ரிட்டன் இருக்கா? பட் ஹீ ஆன்சர்ட் அண்ட் செட் இட் இஸ் ரிட்டன். இட் இஸ் ரிட்டன் அப்படின்றது லோகோஸ். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, எழுதி இருக்கிறதை லோகோஸை ரேமாவாக்குறார். அல்லேலூயா. ஆமென். பேட்டில் ஆர் ரியல். பேட்டில்ஸ் ஆர் ரியல். சத்துருவின் தந்திரங்கள் ரொம்ப அதிகமாக இந்த கடைசி காலத்தில் இருக்கு. அதனால நீங்க எதை ரொம்ப அதிகமாக தேடணும்னா வசனத்தை தான். அல்லேலூயா. இந்த வசனத்து பக்கம் ஓடணும்னா ஆவியானவர்கிட்ட நைட் தூங்கும் போதே ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்தோன்னா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் என் நினைவுகளில் உங்கள் வார்த்தை தான் இருக்கணும். அல்லேலூயா. அவர் லோகோஸை எடுத்து ரேமாவா சொல்றாரு. எழுதி இருக்குது, ஆனா இப்ப புறப்படுது, வாயிலிருந்து புறப்படுது. அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் வாசிச்சீங்கன்னா இயேசு குறித்து சொல்லுது, அவருடைய வாயிலிருந்து பட்டயங்கள் புறப்பட்டது. அல்லேலூயா. அவரை வாயை திறந்து, அவர் வாயை திறக்கும் போது வார்த்தை வந்துச்சுன்னு இல்லை, பட்டயம் வந்துச்சு. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இது பட்டயம்னு சொல்லுவாங்க. இது பட்டயம் இல்லை, இது பட்டயம் இருக்கிற, அது எப்படி நான் அதை எப்படி எழுதி வச்சிருந்தேன் ஆங்கிலத்தில் அப்படின்னா, இட்ஸ் ஆர்மரி. அதாவது பட்டயம் வைத்திருக்கிற ஒரு இடம். இதுக்குள்ள நிறைய பட்டயங்கள் இருக்கிறதுன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. இதுக்குள்ள நிறைய பட்டயங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நீங்க கையில் எடுத்து 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 சத்ரு சொல்லுவான், அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிருச்சு. இல்லை, நான் சாகாமல் பிழைத்திருப்பேன். உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீ கடன் வாங்கி கடன் வாங்கி கடங்காரியாக தான் நீ சாப்பிட்ற. உன் பிள்ளைகளை கடங்காரியாக நிறுத்த போகிற. பிசாசு சொல்லுவான். நீங்கள் சொல்லணும், இல்லை நான் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பேன், இலவசமாக கொடுப்பேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு தான் கடன் கொடுப்பாங்க. நான்லாம் நம்புவேன், இலவசமாக கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. நான் கடனுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் இலவசமாக கொடுப்பேன். நான் இலவசமாக கொடுப்பேன். விதவைகளுக்கு இலவசமாக கொடுப்பேன். தகப்பனற்றவங்களை படிக்க வைப்பேன். கேளுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, என்னை நீங்க பிளஸ் பண்ணுங்க. வார்த்தைக்குள்ள இருந்து நீங்க கேட்கறதான் கர்த்தர் கொடுக்க முடியும். கர்த்தரால எதையும் செய்ய முடியும். ஆனா அவரே தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மேல வச்சிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ தப்பு செய்கிறாங்க. அவங்கள போய் கோர்ட்டில் நிறுத்துனீங்கன்னா, ஜட்ஜு படித்தவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும், ஒரு சட்டத்தின் புத்தகத்தை வைத்துத்தான் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். கரெக்டாக இல்லைங்களா? அப்படிதான் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற பைபிள், இதை நீங்கள் நேசிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் எப்போ உட்கொள்ளுவீங்க அதை? அல்லேலூயா. ஒரு சாப்பாடு அப்படியே கையில் பிசைஞ்சு அதை நீங்கள் உங்கள் வாயில் எடுத்து வைத்து, அது உங்கள் நாவுக்கு சுகமாய் தேனிலும் தெளித்தேனிலும் இன்பமான இந்த வேதம், அது அப்படியே உங்களுக்குள்ளே போக போக உங்களுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணும். மளிகை கடையில் போய் மாதத்துக்கு முதல் நாள் வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சாதான் காலையில் கடுகு எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு போடணுன்னும் போது மளிகை கடைக்கு ஓட முடியாது. கடுகு வாங்கி கை கெட்டுற இடத்துல வச்சுருந்தாதான் எண்ணெய் ஊற்றின உடனே காஞ்ச உடனே தூக்கி கடுகு உள்ளே போட முடியும். அப்படிதான் வசனமும். எத்தனை பேருக்கு புரியுது? வாங்கி உள்ள வைக்கணும். லோகோஸா ஸ்டோர் பண்ணாதான், எழுதப்பட்ட வார்த்தைகள் உள்ள இருந்தாதான் கரெக்டா
உம்முடைய வசனம் எனக்குள் இருந்ததுனால நான் பாவம் செய்யலன்னு இருக்கு. வாலிபர்கள் பாவம் செய்யாம இருக்கணும். எப்படிக்கா பாவம் செய்யாம இருக்குது? அது கேள்வி கேட்டே இருப்பாங்க பார்த்தாலும். ஹவு டு ஓவர் கம் சின், ஹவு டு ஓவர் கம் சின். ரீட் பைபிள், அவ்வளவுதான். ஸ்டோர் வேர்ட்ஸ் இந்த பைபிள். வசனத்தை உங்க மனசுல வை. கரெக்டான சமயத்தை அந்த வசனம் வெளியே கர்த்தனை, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சொல்லி இருக்கிறதே பைபிள்ல பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஏசு சொல்லும்போது அவர் நினைப்பூட்டுவார் அப்படின்னு எழுதியிருக்கு. லோகோஸ் ரேவா. இப்ப இந்த லோகோஸ் எழுதியிருக்குல்ல, அதை ரேமா மாத். நீங்க அதை சொன்னவன பிசாசு ஓடுவான் உங்க வீட்டை விட்டு. ஹல்லேலூயா. யாரோ ஒரு வல்லமை உள்ளவர் வந்து என் வீட்டுக்குள் வந்தாதான் இல்ல, வார்த்தை இருக்குல்ல உங்க வீட்டுல, வார்த்தையை அறிவிக்கிற உதடுகள் உங்கள் வாய்களில் இருக்குல்ல, அபிஷேகம் உங்களோடு இருக்குல்ல, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காருல்ல, அப்ப யாரை தேடுகிறீர்கள்? வேற என்ன வேணும்? வேர்ட் இருக்கு, ஸ்பிரிட் இருக்கு. ஸ்பிரிட்டையும் வேர்டையும் ஆக்டிவேட் பண்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். போதாதா? விடுதலை, சுகம், ஆரோக்கியம், நன்மை, மேன்மைகள். எங்கும் ஓட வேண்டியதில்லை, எங்கும் திரிய வேண்டியதில்லை. நீங்கள் பெற்ற அபிஷேகமே சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த வாசனம் உங்க கையில இன்னைக்கு என்ன பரிசு கர்த்தர் கொடுத்து 40 நாள் வந்தனே, உங்க கையில அப்பா கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் இந்த பைபிளை நீங்க திறக்கும் போது, உங்க பிரகாசமுள்ள மனக்கண்கள் வழியாக இதை நீங்க படிக்கும் போது, இந்த வேதம் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தும். உங்க குடும்ப பிரச்சனைக்கு சரியான வார்த்தைகள் இந்த வசனம் உங்களுக்கு கற்றுத்தரும். உங்க கணவனை மனைவி எப்படி கையாளணுன்றது இந்த வேதம் கற்றுக் கொடுக்கும். உங்க பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு இந்த பைபிள் கற்றுக் கொடுக்கும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் இந்த வசனம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். I really want you to take up your Bible, read it, chew it, swallow it. விழுங்க. இந்த வார்த்தை தான் உங்க கையில கர்த்தர் கொடுக்கிற பட்டயம். இதை நீங்க ஒரு பைபிளா பார்க்காம ஒரு பட்டயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல, பல பட்டயங்களை உள்ளடக்கிய ஒரு வேதத்தை கையில கொடுத்தார். It's not just a single sword. எப்பெல்லாம் பிசாசு உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை டெம்ப்ட் பண்றானோ, இதை நீங்க கையில் எடுக்கலாம். 2 ஆங்கிள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேர்ட்ல. 1, இந்த வார்த்தை தான் எதையும் உருவாக்கும். 2, இந்த வார்த்தை எதையும் அழிக்கும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாகும். உங்களுக்கு எது வேணும்னாலும் இங்க தாங்க இருக்கு. நீங்க எதை அழிக்கணும்னாலும் இதை கொண்டு தான் அழிக்க முடியும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா, அல்லேலூயா. This word can make someone live. This word can destroy kingdoms, destroy kings. ராஜ்யங்களை, ராஜாக்களை அழிக்கிற பவரை இந்த வசனம் ஆகிய பட்டயம் வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு ஏதோ சும்மா சாதாரணமாக பக்கத்து வீட்டு அக்காவோட, மாமியாரோட, மாமனாரோட இப்படியே சண்டை போடாதீங்க, நிறுத்துங்க. குடும்பங்களுக்கு நான் தயவாக சொல்கிறேன், ஒரு மாமியாரும் ஒரு மருமகளும் சேர்ந்து ஜெபிச்சிங்கன்னா உங்கள் தலைமுறை மொத்தமாக ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியுமா? எனக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியும். அதனால தான் தக்காளி வெங்காயத்தை வச்சு சண்டை ஆரம்பிக்கிறான். எப்போ இந்த சண்டை? இது உலகத்தா மாதிரி. எனக்கு என்ன தெரியுமா ஆசை? உலகத்தான் தானே மாமியார் மருமக சண்டை போட்டுக்கிறா. ஒரு கிறிஸ்தவர்கள் மாமியாரும் மருமகளும் நடக்கிறத பார்த்து சமுதாயம் எப்படி திரும்பி பார்க்காதா? பார்க்கலையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவர்கள் தான் வேதத்தை படிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களை படிப்பாங்க. உங்களை தான் படிக்கிறாங்க அம்மா, உங்களை தான் படிக்கிறாங்க. நீங்க எப்படி உங்க மருமகளை நடத்துறீங்கன்றத படிக்கிறாங்க. நீங்க எப்படி உங்க மாமியாரை கவனிக்கிறீங்கன்றத படிக்கிறாங்க. நீங்க எப்படி உங்க மனைவியை கனப்படுத்த, சீ வா போ அப்படி பேசுவாங்க சில ஆண்கள், நான் பார்த்துருக்கிறேன். ஆடா மாடா. வசனம் சொல்லுது பெண்கள் தான் ஆண்களை கனப்படுத்தணும். கரெக்ட், நாங்கள் உங்களை கனப்படுத்துவோம், நீங்கள் தான் தலை, எந்த சந்தேகமும் இல்லை. நான் என் கணவரை கனப்படுத்துவேன். அவர் எடுக்கிற முடிவு தான் எங்கள் வீட்டில் ஃபைனல் டிசிஷன். நிறைய என் கணவர்கிட்ட சொல்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பைபிள் அதே எபேசியல் தான் எழுதியிருக்கு, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். வேலைக்காரி இல்லை அந்த அம்மா, உங்களோட பயணிக்க வந்த பார்ட்னர். கனம் பண்ணுங்க அந்த அம்மாவை, ஹானர் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் கனப்படுத்துங்க. குடும்பங்களில் கனப்படுத்துறதை பழகுங்க. பிள்ளைகளை அப்படி சும்மா அப்படி சட்டை பண்ணுறது, அப்படி பேச அப்படி பண்ணாதீங்க. எங்கள் அத்தை மாமாவை நான் மதிக்கிறது ஏன் தெரியுமா? எங்களை கனப்படுத்துவாங்க, அவங்க ஹானர் பண்ணுவாங்க. பிள்ளைகளை நீங்கள் கனப்படுத்தி பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் மற்றவர்களை தானாக கனப்படுத்தும். நீங்கள் அதுங்களை அப்படி ஆச்சுன்றதுனால தான் அதுங்க பாட்டி தாத்தா ஒரு மாதிரி பேசுதுங்க. ஏன் அப்படி நடக்குது? நீங்கள் பாட்டி தாத்தாவை அப்படி பேசுகிறத பிள்ளைங்க பார்க்குறாங்க. அதனால மூத்தவர்களை, வயதானவங்க உங்கள் பிள்ளைகள் அப்படி பேசுகிறாங்க. நம்ம நல்லா அபிஷேகம் பெற்றிருக்கோம், நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா கை தட்டுறோம்,
நல்லா வசனம்லாம் மனப்படமாக வச்சுருக்கோம். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது புறஜாதிக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறோமே. ஏன் அங்கே நம்ம சரியாகல? ஏன் கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம்? வசனத்தை இடம் கொடுத்து சுத்தம் பண்ணணும் நம்மள. அது உங்கள் சுயத்தை அழிக்கிற ஒரு விஷயம். கற்றுக்கொடும். நான் கோவப்பட்டு பைபிளை என் ஞாபகம் இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக அந்த பைபிளை சும்மா திறப்பேன். சும்மா ரேண்டமாக இப்படி திறந்து வச்சு சும்மா என்ன இருக்கோ அதை அப்படி படிச்சுட்டே உட்காந்துருப்பேன். இப்படி ஃபோன் கோவமாக ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சுன்னா, அவங்க பண்ணது ஏதாவது வருத்தமாக இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பிள்ளைய கையில் வச்சுட்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த ஃபோனில் இப்படி எடுத்து வச்சு சும்மா அந்த வசனத்தை இப்படி படிச்சுட்டே இருப்பேன். டக்குன்னு ஒரு வசனத்தில் ஆர்டர் பேசுவார். அது வரைக்கும் என்னால் முடியாது, எனக்கு மன்னிக்க முடியாது அப்படின்னு இருப்பேன். நான் பேசுறதுனால நான் எமோஷனலாக இல்லை நீங்கள் நினைக்காதீங்க, நான் ரியாலிட்டியாக பேசுகிறேன். என்னால் மன்னிக்க முடியாதுப்பா, எவ்வளோ பொறுத்து அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வார்த்தை வந்து அப்படியே நேரடியாக நிற்கும் போது நான் மன்னிச்சிடறேன்ப்பா, இது நீங்கள் கொடுத்த வாழ்க்கை. என் மனசு அப்படியே மாறுறதை நான் பார்த்துருக்கேன், என் பார்வை அப்படியே மாறுறதை பார்த்துருக்கேன். அது வரைக்கும் அவங்கள பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த வசனம் எனக்குள்ளே போனோன்னு அவங்கள பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்கும், நேசம் வரும். வார்த்தை உட்புகுவதற்கு உங்கள் இருதயங்களுக்கு இடம் கொடுங்கள். இதுதான் சார் வாழ வைக்கும். இதை தாண்டி ஒன்று வேணாம் சார். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன், வசனத்தை மீறி ஒரு பிஸ்னஸ் வேணாம் சார். வேலைக்கு போறவங்களுக்கு சொல்றேன், உங்க வேலை ஸ்தலத்தில் இந்த வார்த்தையை மீறணும், அப்படி ஒரு வேலை வேணாம். எப்படி சார் பிழைக்கிறது? கர்த்தர் வழி செய்ய மாட்டாரா? காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தவர் கர்த்தருக்காய் நிற்கிறவனுக்காக எதையும் செய்வார், சட்டங்களை மாற்றுவார். God wants to do something mighty. வெறுங்கையா நீங்க போக கூடாது. இன்னைக்கு பட்டயத்தோட பெரிய பட்டயம் இல்லை, சும்மா காம்பேக்டா உங்களுக்குள்ள தான் இருக்கும். இருக்கிறது தெரிய சரக்குன்னு எது காதை வெட்டிட்டாரு. யாரு? பேதுரு. எங்கடா வச்சிருந்த? பொட்டுன்னு போட்டியே. ஆண்டவர் சொன்னார், காதை வெட்டாத, சத்ருவை வெட்டு, உன் கையில நான் பட்டயம் தருவேன். நீ எழும்பி நின்று பேசும்போது 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. மாம்சத்தோட சண்டை போடாத, ஆவியில சண்டை போடு பேதுரு. அல்லேலூயா. இல்லாத மாதிரியே இருக்கும். டெம்டேஷன் வரும்போது டக்குன்னு எடுத்து, இல்லாமை வரும்போது எல்லாவற்றையும் வார்த்தையால் தான் உண்டாக்க முடியும். சமாதானம் வேர்ட் தான். நீங்கள் வீட்டில் போய் வாட்ச் பாருங்க. வேர்ட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். டைம் இல்லை எனக்கு, ஆனால் ஐ வாண்ட் டு டேக் தி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் த வேர்ட். பட் டைமில் எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். உங்க வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமாம், நீரே என் ஜீவனின் பலனா. அந்த பலன் உங்களுக்குள்ள இறங்குது. பாட பாட ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில உதிக்குது. இத பாட பாட ஒரு லைட், உங்க கண்ணு ஒரு லைட். நீரே என் வெளிச்சமும், நீரே என் வெளிச்சமும் மீட்புமாம். பாடலாமா? நீரே என்னை காப்பாற்றும் காப்பாற்றும் காவல நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, காப்பாற்றும் காவல. வசனம்ன்ற எல்லையை போட்டு உங்களை காப்பாற்றுவார். நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், வசனம் என்கிற வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். சந்திப்பவரே எந்த சேதமுமின்றி காப்பவர், என் தேவைகள் யாவை சந்திப்பவர், எந்த சேதமுமின்றி காப்பவர். நானும் அபிஷேக் ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவர். சந்தரேல கதரோ
ஒரு தோட்டத்துக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்துல சொல்லுங்க, நான் ஒரு தோட்டத்துக்குள்ள வரேன். வேலி அடைக்கப்பட்ட தோட்டமே, வசனம் என்கிற வேலியை போட்டு உங்களை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். இந்த வேலிக்குள்ள உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ப்ரொவிஷன், ப்ரொடெக்ஷன் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்படியே வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, உங்க வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேலியை தாண்டி நான் போக மாட்டேன், வசனத்தை தாண்டி நான் போக மாட்டேன், இந்த வேலியை தாண்டி நான் போகவே மாட்டேன். என் பிள்ளைங்க போகக்கூடாது, என் தலைமுறை போகக்கூடாது. அந்த வேலிக்குள்ள எங்களை வைத்து வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இன்றைக்கு நீங்கள் எங்களை மாற்றிடுங்கப்பா. இந்த வேலியை தாண்டி எங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேண்டாம். இந்த வசனத்தை மீறின உயர்வுகள் எங்களுக்கு வேண்டாம். இந்த வசனத்தை மீறின எதுவும் எங்களுக்கு வேண்டாம். இதற்குள்ளே நாங்கள் தங்க விரும்புகிறோம். எங்கள் அடைக்கலமாக உமக்குள்ளே நாங்கள் தங்க விரும்புகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா, வசனத்துக்குள்ளே இருக்கிறவங்க பசியாக இருப்பது இல்லை, வசனத்துக்குள்ளே இருக்கிற வீடு கடன்பட்டு இருப்பது இல்லை, வசனத்தின்படி வாழுகிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. உங்கள் கையில் கர்த்தர் பட்டயத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த பட்டயத்தை கையில் பிடிச்சிருக்கிறீங்க? இது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ரேமா, லோகோஸ் ரெண்டையும் கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுக்கிறார். இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, சத்துருவை ஜெயித்தாரோ, வார்த்தையின் மூலமாய் சகலமும் உண்டானது. இந்த 40வது நாளில் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அது வார்த்தை உங்களுக்கு உண்டாக்கி தரும். வேர்ட் வில் கிரியேட் இட் ஃபார் யூ. வார்த்தை உங்களுக்கு உண்டாக்கி தரும். அந்த நம்பிக்கையோடு அப்படியே இந்த கைகளை அப்படியே உயர்த்தி, இன்னைக்கு நான் வெறுங்கையா போலப்பா, உங்கள் பட்டயத்தை என் கையில் பிடிச்சிட்டு போயிடுறேன். உங்கள் பட்டயம் என் கைகளில் இருக்கு. வசனத்துக்குள்ளே நான் இருக்கிறதுனால இப்போ திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார், பலப்படுத்துகிறார். நான் இனி பலவீனன் அல்ல, இனி நான் பலவான். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஒவ்வொருவரின் மேலும் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். சத்திய ஆவியானவர் நம்ம நடுவில் வந்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? ஒரு நிமிஷம் எக்ஸாக்ட்லி 60 நொடி நல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேசு. நல்லா பேசு, வாய்களை திறந்து பேசு, நல்லா பேசு. சத்தியத்தினால் ஒரு விடுதலை, சத்தியத்தினால் ஒரு விடுதலை. மனக்கண்கள் திறக்கிறார் கர்த்தர், மனக்கண்கள் திறக்கிறார், பிரகாசமுள்ள மனக்கண்கள். நல்ல கரங்களை தட்டி ஷதர கபலதுரே ரீமா கரபலோ ஷிதரே லாலாலா ரீபலா கதௌரி ஷிதரே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.